வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம கிளாஸோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். பட் வந்து என்னென்னா சில்க் த்ரெட்டில் போடுறோம். அதாவது நான் வந்து டபுள் பெல் எடுத்திருக்கேன். எப்போயுமே உங்களுக்கு தெரியும், நான் டபுள் பெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் அதில் வந்து ஒரு எல்லோ கலர், இது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து தின்னாக இருக்கும், அந்த த்ரெட்டு வந்து தின்னாக இருக்கும். சேம் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவர் எடுத்து பத்திரமா அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்மளுக்கு அந்த கேப் இருக்கும், அந்த கேப்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சேம் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஃப்ளார் வந்து நம்ம ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்டால் எப்படி போடுவோம், ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ போட போகிறேன். நம்ம வந்து பெருசாக ட்ராப்பு மோட்டிவ் வந்து போடுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி புள்ளி வச்சு கூட நம்ம ஜாயின் பண்ணி நார்மலாக ஒரு சின்ன ஃப்ளார் போட்டு அதில் ஒரு கொடி டிசைன் போட்டுக்கலாம். பட் போடும்போது அதை எரேஸ் பண்ணி நம்ம மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அது நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபோனில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். லைட்டாக புள்ளி வச்சு ஒரு 4 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாரை போட்டுக்கலாம். லேடிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கோலம் நல்லா வரும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அப்படி கோலத்துலேருந்து ட்ரை பண்ணால் நிறைய டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதில் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொடி டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ளார் இருந்ததுன்னா பக்கத்தில் 2 கொடி டிசைன்ஸ் போடுவோம், ஒரு லீஃப் போடுவோம் இல்லையா, சேம் அதே தான். நம்மளுக்கு ட்ரா பண்ண ட்ராயிங்ஸ் வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களால் பழக முடியும். ஸோ ட்ராயிங்ஸ் தெரியாது அப்படின்னாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். லீஃபு, கொடி, அப்புறம் சின்ன சின்ன பெட்டல்ஸ் இந்த மாதிரி போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் சேம் டைம் வந்து நீங்களாக டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் செயின் மட்டும் ஒரு லைன் வந்து போட்டு பார்க்கலாம். அதாவது டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம அதில் நாட் போட்டுட்டு சேம் அதே வந்து 3 விரலில் நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அந்த 2 விரலில் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் சுற்றிக்கணும். சேம் அதே தான். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு நம்ம வந்து டபுள் த்ரெட்டில் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போட்டு பழகிருந்தோம் அப்படின்னா இந்த செயின் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் அதே தான். உள்ளே விட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பணும். 4 விரலும் கட்டை விரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். 4 விரலும் ஒரு சைடு இருக்கணும், கட்டை விரல் மட்டும் ஒரு சைடு இருக்கணும். சேம் நீடில் வந்து நம்மளுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நீடிலில் வந்துட்டு சென்ட்ரலில் இருக்கிற கிளாத் வந்து சிக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம துளிப் சைடு தான் வந்து ஹுக் இருக்கும், சரிங்களா. அந்த துளிப் சைடு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹுக் இருக்கிற சைடு வந்து அந்த இடத்துல மாட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நாட் போடுறோம். நாட் போடுறத நல்லா கவனிங்க. செகண்டாக எடுத்த ஸ்டிச்சை மேலே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம அதை எடுத்து கொண்டு வரணும். கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுருக்கோம். செகண்ட் எடுத்துருக்க த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருக்க த்ரெட்டுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்த த்ரெட்டை லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஹுக்கில் பிடிச்சிக்கிட்டு கீழே நம்ம லைட்டாக த்ரெட்டை டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் வரைக்குமே இந்த நாட் போடுறது, எப்படி வந்து செயினை திருப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சேம் இதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளாரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆப்போசிட் சைடு அப்படின்னா என்னென்னு. நம்ம டிசைன்ஸோடைய ஆப்போசிட் சைடு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம், அது ஒரு டேர்ன் பாயிண்ட் வரும். ஸோ அந்த டேர்ன் பாயிண்ட் தான் ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டிச்சஸை நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டுட்ருக்கேன். சேம் டைம் வந்து நான் இந்த த்ரெட்டு சுற்றி இருந்த நார்மல் அயர்ன் நீடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு நிறைய த்ரெட்டு அது பிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்புறதுக்கு. பட் துளிப் நீடில் வந்து நம்பர் 14 வந்து டபுள் சில்க் த்ரெட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து த்ரெட்டு வந்து ஒன்று மிஸ் ஆகிடும், மறுபடியும் நம்ம எடுத்து கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த அயர்ன் நீடிலில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுலேயும் செயின் பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். துளிப் நீடிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீட் கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் வந்து உங்களுக்கே நல்லா புரியும். அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஹுக் பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த டேர்ன் வருது இல்லையா, அந்த டேர்னில்
இப்போ நம்ம அடுத்து போட போகிறது தான் ஆப்போசிட் சைடு. அப்போ அதுக்கு இப்போ இந்த சைடு போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட போகிற சைடு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் வந்துடும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் இடையில வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த வேர்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஸ்டிச்சஸ் போடுறதுல சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ சேம் அதே மாதிரி கர்வ்ஸ் வரும்போது அந்த லைனை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை தன்னை போல் அந்த லைன்லேயே வரும், விலகி வரவே வராது. இப்போ அகெயின் பாருங்கள், இப்போ நம்ம அடுத்து போட போகிற லைன் வந்து இந்த லைனு. ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பாருங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட், அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைட்டாக லூஸ் கொடுத்து போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். பட் அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ப்ராக்டிஸ் இல்லாதப்ப பிகினர்ஸாக இருக்கீங்கும்போது இந்த மாதிரி பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். அந்த ஷார்ப் எட்ஜ் ப்ராப்ளம் இல்லாமல் கிடச்சிரும். ஸோ சேம் அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஷார்ப் எட்ஜ் வரும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். த்ரெட்டு வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஆகிடும். லைட்டாக எடுத்து விட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அடுத்து போட போகிற ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு கொண்டுட்டு வரணும். சரிங்களா? நம்ம அடுத்து போட போகிற ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட் சைடு நல்லா புரிஞ்சுக்கணும். சேம் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம நாட் போட்டு இதை முடிக்க போகிறோம். நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். துலிப் நீடில் வந்து உங்களுக்கு செயின் போடுறதுக்கு அந்த ஹுக்கை மாட்டுவோம் இல்லையா, அதுக்கும் அது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த துலிப்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் துலிப் நீடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து அந்த அயன் நீடில் பழகிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாட் டைட்டாக சில்க் த்ரெட்டில் நாட் போடுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் போட்டு பழகணும். ஒரு 4-5 தடவை போட்டிங்கன்னா வந்துடும். சேம் அதே மாதிரி இந்த கொடி டிசைனும் சேம் அதே தான். அந்த கொடியை பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஷேப் அதே மாதிரி வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி தான் டர்னிங்ஸு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டிங்க, செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். லாங்காக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த ஷேப் வந்து நல்லாவே கிடைக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்டாக தான் போட்டு பழகணும். பழகும்போதே கொஞ்சம் ஷார்ட்டாக பக்கத்தில் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீட்டாக எடுத்து நாட் போடுறது ஈஸி. ஸோ அதனால தான் திருப்பி காட்டிகிட்டு இருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இந்த லீஃப் டிசைன்ஸு 2 சைடும் சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. முன்னாடி போட்ட சேம் வீடியோவோட சேம் அதே தான். ஸோ வந்து உங்களுக்கு அதில் ரொம்ப கஷ்டம் இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்டிஃபாக நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி இல்லையா ட்ரா பண்ணுறது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ட்ரேசிங் பேப்பர் கொடுக்காம நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ், அதாவது அசைன்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஷார்ப் எட்ஜஸ் வர்றதுக்கு இந்த டிசைன்ஸும் செயின் ஸ்டிச்சு சேம் டைம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுறேன். நம்மளுக்கு ஃபெதர் இருக்கு இல்லையா, சேம் அதுவும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கலராக போடும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, கலர்ஃபுல்லாக போடுறோமோ, அது அழகாக வரும்போது இன்னும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். போடுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபெதர் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டு பழகிறதுக்கு. இதை போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து செயின் வந்து அடிக்கடி நாட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து செயின் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஸோ அதனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ஐடியா. கிளாத் இல்லாமல் கிளாத் சென்டரில் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு மேலேயும் கீழே என்ன நடக்குன்னு பார்க்க முடியல. ஸோ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கீழே இப்போ வந்து மேலே ஒரு ஸ்டிச்சிலேருந்து நம்ம எடுப்போம். சேம் சுற்றி மேலே திருப்புறது. சேம் அதே மாதிரி சேம் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கூட உங்களுக்கு நான் வந்து ஸ்லோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் லாங்காக வந்துட்டுருக்கு. போக அப்படியே ஷார்ட் ஆகிடும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கீழே ஊசி இறக்குறோம், சுற்றி மேலே திருப்பும்போது செயின் விழுந்துருது. மறுபடியும் பாருங்கள், கீழே சுற்றி மேலே திருப்பி எடுக்கும்போது செயின் விழுந்துடும்.
சேம் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு கிளாத்துக்கு சென்டரில் நடந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். உள்ள நீடில் இறக்கி ஒரு சுற்றிட்டு மேலே எடுத்தோம் அப்படின்னா செயின் விழுந்துடும். சேம் இதே தான். ஒரு லூப்லேருந்து கீழே விட்டு எடுத்து திருப்பும்போது நம்மளுக்கு மேலே செயின் விழுந்துருது. சேம் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிளாத்துக்கு சென்டரில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு வீடியோவில் செயின் புரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செயின் புரிஞ்சு போயிடும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் அதை விஷுவலாக கொஞ்சம் நேரம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சேம் அதே தான். இது கொஞ்சம் வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியான ஜரி த்ரெட் இது. நம்மளுக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சில்வர் ஜரி, சேம் அதுதான். அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செயின் வந்து நெருக்கமாக வருது இல்லையா, அதனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் காற்று பாருங்கள். நம்ம திருப்பும்போது மேலே செயின் விழுந்துடும். கீழே உள்ள விட்டு ஒரு சுற்றி மேலே திருப்பும்போது செயின். சேம் அதே ப்ராசஸ் தான் அகெயின். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது கிடைச்சிடும். செயின் கிடைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். செயின் மட்டும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக போட்டுட்டோம்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் செயினை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். வேறு எந்த ஸ்டிச்சையும் பேஸ் பண்ணியில, செயின் பேஸ் பண்ணி. இப்போ தெரியும் உங்களுக்கு நெருக்கமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. கிளாத்தே இல்லாமல் நம்ம செயின் போட்டு முடிச்சிருக்கோம். சேம் இதே தான். இப்போ வந்து இந்த செயினில் ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அறுந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் சும்மா அது உங்களுக்கு இன்னும் டீப்பாக அதை காட்ட முடியல. ஏன்னா பெரிய செயின் போட்டுட்டு இருக்கும்போது காட்டியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான். நம்ம சிம்பிளாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம இப்படி தான் போடணும். இதை வந்து ஜரியில் அதனால தான் போட்டு காமிச்சேன், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சும்மா இது ஒரு ஐடியாவாக தோணுச்சு. சரி புரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அதனால் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிருக்கேன். பட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்றது இல்லை. நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. செயின் ஸ்டிச்சில் டவுட் இருக்கவங்களுக்காக பண்ண ஒரு சின்ன ட்ரிக் தான் அது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.